கண்ணன், அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், காங்கிரசுக்காக அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை நேரடியாக அதை கேட்டு பெற்று திமுகவே களம் கண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏனென்றால் கடுமையான போட்டி இருக்குமா அப்படின்றலாம் தாண்டி வெற்றி இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவு வித்தியாசம் பெற வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கில் தான் திமுகவுடைய தேர்தல் வியூகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் பார்த்தோம் என்றால் இந்த தேர்தலுடைய வெற்றி, அதை தாண்டி வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுக மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு அவர்கள் ஒரு நெருக்கடியை இப்ப திமுக ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரசிடமிருந்து, அது காங்கிரசின் மேலிட தலைமையிடமே பேசி அந்த தொகுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற விடக்கூடாது என்ற தீர்மானமான முடிவுள்ள கட்சி திமுக கூட்டணி தான் என்பதை தமிழக மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த 14 மாத எம்எல்ஏ பதவிக்கான அந்த தொகுதியை கேட்டு வாங்கியது திமுக. அவர்கள் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அங்கு முக்கிய தலைகள் ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்டோர் கூட அங்கு பிரச்சாரத்திற்கு செல்லாமல் அங்குள்ள அந்த வட்டார அமைச்சர்களை வைத்து, முத்துசாமி, செல்வ கணபதி உள்ளிட்ட இந்த அமைச்சர்களை வைத்துக் கொண்டே அந்த பகுதியில் அங்கு அந்த வெற்றியை ஈட்டிவிட வேண்டும் என்று மிகவும் சாதாரணமாக இந்த வெற்றியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்றால் திமுகவில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் அந்த சீட் வாங்கும் பேரத்திலும் அவர்கள் அதை வலியுறுத்த முடியாது. தங்களுடைய வலிமை என்பது மற்றவர்கள் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் வலிமையோடு இருக்கிறது திமுக கூட்டணி என்பதை மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உணர்த்தும் வகையில் இந்த தொகுதியை கேட்டு பெற்றது. ஆனால் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. பெரும்பான்மையை எட்டியது பாஜக. டெல்லி தேர்தலில் பெரும்பான்மையை எட்டியது என்றுதான் கூற வேண்டும். தற்போது பாஜக பொறுத்தமட்டில் பெரும்பான்மை என்ற 36 என்ற மேஜிக் எண்ணை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது 43. எனவே பெரும்பான்மையை நெருங்கியது என்று சொல்வது சரியல்ல. பெரும்பான்மையை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 36 தான் பெரும்பான்மைக்கான இலக்கு. அந்த இலக்கை தாண்டி தற்போது 43 இடங்களில் பாஜக முந்திக் கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி அடுத்ததாக 26 இடங்களில். எனவே பலமான எதிர்க்கட்சியாக ஆம் ஆத்மி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையே டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தமட்டிலே பாஜக தொடர்ந்து முந்திக் கொண்டிருக்கிறது. கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் தொடர்ந்து பின்னடைவு. முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் ஆகிய இருவருமே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போதைய முதலமைச்சர் அதிஷியும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எனவே ஆம் ஆத்மியில் முக்கிய தலைகள் உருளுகின்றன. ஆனால் மற்றவர்கள் தற்போது ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். 26 இடங்களில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. 43 இடங்கள் பெரும்பான்மையை தாண்டி 36 என்ற மேஜிக் எண்ணை தாண்டி 43 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு இடத்திலே முன்னிலை பெற்றிருக்கிறது. மற்றவை பெரிய அளவு சோபிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இது டெல்லி தேர்தல் முன்னிலை நிலவரங்கள். ஆனால் நமது ஈரோடு கிழக்குக்கு வருவோம். நம்ம ஊர் செய்திக்கு தான் எப்பொழுது முக்கியத்துவம் தருகிறது சத்தியம் தொலைக்காட்சி. அந்த வகையில் தற்போது நாம் பார்க்கலாம். டெல்லியிலே முன்னிலை தற்போது சாகிப் சிங் வர்மா அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் சாகிப் சிங் வர்மாவுடைய மகன் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். நியூ டெல்லி தொகுதி. டெல்லி தொகுதி என்பதை விட புது டெல்லி என்று கூற வேண்டும். ஏனென்றால் நியூ டெல்லி தொகுதி தான் அது. டெல்லி என்பது ஒட்டுமொத்தமாக கூறுவது டெல்லி, அது புது டெல்லி தொகுதி என்றுதான் கூற வேண்டும். புது டெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவு, முன்னிலை பெற்றிருக்கிறார் பர்வேஸ் சாகிப் சிங் வர்மா.